அடுத்ததாக நாம் 27ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 27வது அதிகாரத்தில் 3 ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தமான 3 பொருட்கள் விளக்கப்பட்டுள்ளன. அவை என்னவென்றால், பலிபீடம் 27வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் அது பலிபீடத்தை குறித்து சொல்கின்றன. அடுத்த பிரகாரத்தை குறித்து கோர்ட்யார்ட் அதை 27ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 19 வசனங்கள் சொல்லுகின்றன. அடுத்தது குத்து விளக்கு மற்றும் அதற்கான ஒலிவ எண்ணெய் இதை குறித்து 27ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த முதல்ல நாம் பார்த்தோம்னா பலிபீடம் என்று சொல்லும்போது அந்த மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய நுழைவாயிலில் வந்த உடனே முதல்ல இருப்பது பலிபீடம் தான். இந்த பலிபீடத்துடைய அளவு 5 முழம் நீளம், 5 முழம் அகலம், அதாவது ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் தான். 5 என்று சொல்லுவோம் அல்லவா, 5 இருக்கிறது. அடுத்தது 3 முழ உயரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த இடத்துல தான் பலியை செலுத்துவார்கள், தகர பலியை செலுத்துவார்கள். ஆகவே தான் இந்த தகன பலி பீடத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுவது உண்டு. அதுபோல் இயேசு ஒரு இடத்துல சொல்வார்ல, பூமியிலே நான் உயர்த்தப்பட்டிருப்பேன், அப்போது எல்லோரும் என்னை நோக்கி இழுத்துக்கொள்வேன் என்று ஒரு வசனம் வரும். அதை குறித்து 2 விளக்கங்கள் உண்டு. ஒன்று, சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல என்கிற அந்த வசனத்தோடு ஒப்பிடுவது உண்டு. ஆனால் பூமியிலே நான் உயர்த்தப்பட்டிருப்பேன் என்று சொல்லும்போது சிலர் இந்த பலிபீடம் பூமியை விட்டு உயர்ந்திருக்கிறதை தான் சொல்கிறாங்க. இவ்வளமாக பலிபீடம் உயர்ந்த இடத்திலே பலி செலுத்தப்படுவது போல இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு உயர்த்தப்பட்ட இடத்திலே பலியிடப்படுவார் என்பதை அடையாளப்படுத்துவதாக விளக்குகிறவர்கள் உண்டு. ஆகவே இந்த பலிபீடமானது மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக தகன பலியை செலுத்துகிற இடமாக இருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நீங்கள் போன உடனடியாக பலி செலுத்தின பின்பு தான் நீங்கள் ஆண்டவரோடு உறவாட முடியும், ஆண்டோட உடன்படிக்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும், ஆண்டோட உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் முறைப்படி வருகிறீர்கள். இதை எப்படி நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையோடு ஒப்பிடுவோம் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த பலியை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த கட்டத்திலே சென்று ஆண்டவரோடு உறவாட முடியும். இதை பாருங்கள், இந்த வாசலுக்குள்ளாக போய் இந்த பலியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பலியை செலுத்தவில்லை என்றால் ஆண்டவரோடு உறவாட முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று ஏற்றுக்கொள்ளாத, ஆனால் தங்களை கிறிஸ்தவர்களாய் அடையாளப்படுத்துகிற பலர் இருக்கிறார்கள். ஒரு முறை நான் ஒரு மனிதனோடு பேசி கொண்டிருக்கும் போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பலர் இருக்கிறார்கள் இப்படி. ஒரு முறை நான் ஒரு மனிதனோடு பேசி கொண்டிருக்கும் போது அந்த மனிதர் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து என்ற பாவத்துக்கு மரித்து உயிர்த்தெழுந்த நம்பவே இல்லை. ஆனால் அவர் சபையிலே ஒரு பிரதானி, சபையிலே முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவம் இப்படி ஆகிவிட்டது. ஏன்னா பதவிக்காக, கடமைக்காக, பெருமைக்காக, அந்தஸ்துக்காக சபைகளிலே பொறுப்புகளிலே மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் தேவனோடு உறவை அவர்கள் பேணவே முடியாது, தேவனோடு உறவிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனோடு ஐக்கியப்படுகிறவன் கிறிஸ்துவின் பலியோடு தான் உள்ள வரணும். கிறிஸ்துவின் பலி ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவன் தேவனோடு உறவாட முடியும். அதைத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் நுழைந்த உடனடியாகவே முதலாவது பலி செலுத்தி தன் பாவங்களை அவன் கழுவினவனாக உள்ளே வர வேண்டும். இதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிரகாரம், இதை ஆங்கிலத்தில் கோர்ட்யார்டுன்னு சொல்லுவாங்க. 27வது அதிகாரம் 9 முதல் 19 வசனங்களில் இது இருக்கிறது.
இதனுடைய அளவை நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னோம். 150 அடி நீளம், 75 அடி அகலம். அமெரிக்க கால்பந்து மைதானத்தை சரிபாதியாக இருக்கும் என்று சொன்னோம். இது 3 தளங்களை கொண்டது. பிரகாரத்தில் நம்ம நேரடியாக பிரகாரத்தின் அந்த பலிபீடம் தாண்டி அடுத்ததாக அதில் இன்னும் 2 பகுதி உண்டு. பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்திலிருந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஏன் வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னமாக இந்த பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனையும் அடையாளப்படுத்துகிறதாக இருக்குமானால், மனிதன் இந்த பிரகாரத்துக்குள்ளாக இந்த பலியின் மூலம் சென்று அவரோடு உறவாட முடியும். அதைத்தான் இந்த பிரகாரமும் இந்த அமைப்பும் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அல்லது கற்று தருகிறது. அடுத்ததாக குத்து விளக்கு மற்றும் ஒலிவ எண்ணெய், அதை 27வது அதிகாரம் 20-21 வசனங்கள் குறிக்கிடுகின்றன. அதை படிப்போம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படியாக இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்று சொல்கின்றார். இவனமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய 3 நிலைகளும் அதில் எண்ணெயும் குறித்து இந்த 27ஆம் அதிகாரம் விளக்குகின்றது. அப்போ 28ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இந்த 28ஆம் அதிகாரத்திலே எது அதிகமாய் சொல்லப்பட்டுள்ளது என்றால், இந்த ஆசாரியருடைய ஆடைகள், அணிகலன்கள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. 28ஆம் அதிகாரம் நாம் எளிதாக நினைத்து வைத்துக்கொள்ள ஆசாரியருடைய ஆடைகள் மற்றும் அணிகலன்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலை நாம் எடுத்தோம் என்றால், பரிசுத்த வஸ்திரம், மார்பதக்கம், ஏபோத், அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, பாகை என்றால் தலைப்பாகை மற்றும் இடைக்கச்சை. இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7 பொருட்கள் ஆசாரியனோடு சம்பந்தப்பட்டதாக இந்த அதிகாரத்திலே வருகின்றன. இதில் ஆரோனும் அவன் குமாரரும் இதை அணிய வேண்டும். குறிப்பாக பிரதான ஆசாரியரை குறித்து தான் அதிகமான விவரங்கள் அதில் வருகின்றன. 28ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே நம்ம படிக்கும்போது, உன் சகோதரனாய் ஆரோனனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனுடைய கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரையும் இஸ்ரவேலிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இந்த பரிசுத்த வஸ்திரங்களை இவர் ஆலயத்திலே பணி செய்யும் பொழுது மட்டும்தான் போட வேண்டுமே தவிர பிற இடங்களிலே அதை அணியக்கூடாது என்கிற விதிமுறை உண்டு. அப்போ அந்த ஆசாரியருடைய வஸ்திரத்துக்கு அடுத்ததாக 28ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வசனங்களிலே ஏபோத் என்று விளக்கப்பட்டுள்ளது. இதை கூட நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்றால், இன்றைக்கி கம்ப்யூட்டர்லாம் போனீங்கன்னா, இன்டர்நெட்டில் அல்ல புக்குகளை கூட இந்த ஆசாரியருடைய ஆடைகள், வஸ்திரங்கள் குறித்து பல படங்கள், விளக்க சித்திரங்களெல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கி நவீன இந்த உலகத்திலே ஏராளமான தகவல்களை நாம் வருவது எளிதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் நேரம் இருக்குமானால் அவைகளை பார்த்து கொள்ளலாம், அல்லது அதை குறித்த புஸ்தகங்களையும் படித்து கொள்ளலாம், தவறொன்றும் இல்லை. இந்த ஏபோத் என்பது இந்த அதாவது உருவத்தில் சொல்லுவதாக இருந்தால், ஒரு நூலினால் செய்யப்பட்டு இந்த தோள்பட்டையிலிருந்து பின்னால் இடுப்போடு கட்டப்படுவதாக அதை விளக்குகின்றார்கள். மேலிருந்து இந்த ஏபோத்தை நம்ம பார்த்தோன்னா,
இந்த போலீஸ்காரங்க மிலிட்ரிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பட்டை வச்ச மாதிரி இருக்குல்ல, அதுபோல் இப்படி இல்லாமல் இப்படி இருந்த மாதிரி இருக்கும். அது பின்னால் வந்து இடுப்பில் கட்டப்படக்கூடியதாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. பிரதர் அதில் இந்த படத்தில் வெரி குட், நீங்கள் என்ன காட்டுறீங்க, வெரி குட் வெரி குட். அந்த படத்தில் இருப்பது போல தான், நன்றி. அதுதான் ஆசரிப்பு அந்த ஏபோத்தாக இருக்கிறது. இதுவும் இந்த 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அவர்கள் பின் பொன்னும் இளநூலாலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பாராக. ஏபோத்தை பொன்னாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையை செய்ய கடவுள் என்று இந்த ஏபோத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இதற்கும் பல்வேறு விதமான விளக்கங்களை சில அறிஞர்கள் இதற்கு சொல்லுவாங்க. நாம் அதில் ரொம்ப போக வேண்டிய தேவையில்லை என்று கருதுகின்றேன். ஏன்னா ஒவ்வொரு அறிஞர்களும் அதுக்கு ஒவ்வொரு விளக்கங்களை கொடுப்பதனாலே அது இந்த நம்ம டெஃபினட்டாக இதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. சிலர் தேவனுடைய அந்த அதிகாரத்தை குறிக்கிறதெல்லாம் விளக்கம் கொடுக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒன்று கவனிக்க வேண்டியது என்றால், அதில் இருக்கிற அந்த கோமேத கல்லிலே ஒரு பக்கம் 6 கோத்திரங்களுடைய பெயரும் மறுபக்கம் 6 கோத்திரங்களுடைய பெயரும் அந்த கோமேத கல்லிலே எழுதப்பட்டிருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது எதற்கு எழுதப்பட்டிருக்கு என்றால், ஆசாரியன் தேவ சமூகத்திலே சொல்லும்போது இந்த 12 கோத்திரங்களையும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக ரெப்ரசன்டிங் என்கிற கருத்திலே அது இருக்கிறது என்று சொல்வார்கள். அடுத்தது 3வது மார்பதக்கம், ஆங்கிலத்திலே பிரஸ்ட் பீஸ் என்று சொல்கிறாங்க. 28ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 30 வசன பகுதிகளிலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த மார்பதக்கத்திலும் 12 கற்கள், வெளியேறப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த 3 into 4 என்கிற அந்த அளவீட்டிலே பதிக்கப்பட்டிருக்கும். இந்த 12 கற்களும் 12 கோத்திரங்களைத்தான் நினைவுறுகின்றன மார்பிலே. அதை சிலர் தேவனுடைய மார்புக்கு அல்ல அன்புக்கு நெருக்கமானவர்களெல்லாம் பல்வேறு விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். அதில் எந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆனால் இதுவுடைய அடிப்படை காரியமும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே போகும்போது இந்த 12 கோத்திரங்களையும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே பிரதிநிதிப்படுத்துகிறான்கிறத பொருள்தான் அதிக பொருத்தமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மார்பதக்கத்தை இந்த ஏபத்தோடு இணைச்சி கட்டியிருப்பாங்க. இது வந்து 2 ஃபோல்டாக இருக்கும். அதாவது இந்த இப்படி மார்பதக்கம் இப்படி இருக்குன்னு கிளாத் இருக்குன்னா அதை ஃபோல்டு பண்ணி தான் மேலே வச்சுருப்பாங்க. இந்த ஃபோல்டருக்கு உள்ளே தான் வேறு 2 இதை வைப்பாங்க. என்னதெல்லாம்? ஊரீம் மற்றும் தும்மீம் என்கிற 2 வைப்பார்கள். இந்த ஊரீம் தும்மீம் எது? முதலாவது அது எதிலே செய்யப்பட்டது என்று பார்த்தால் அதற்கு பல கருத்துக்களை சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க ஊரீமும் தும்மீமும் 2 வெளியேறப்பட்ட கற்கள் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க ஊரீமும் தும்மீமும் 2 வெளியேறப்பட்டதான உலோகங்கள், பொன் அல்லது வெள்ளியிலே செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் அது மரத்தால் ஆனது, வெளியேறப்பட்ட மரத்தால் ஆனதுங்கிற கருத்து சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஊரீம் தும்மீம் என்னவென்றால் கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் அறிவதற்கு ஒரு வழிமுறையாக அதை வைத்திருந்தார்கள். அது என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்திலே சென்று இந்த ஆசாரியன் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்காக இந்த ஊரீம் தும்மீமை கவனிப்பானாம். அதை சிலர் சொல்கிறாங்க அதை அவன் வெளியில் தட்டி விடுவான் என்கிற விளக்கத்தை சொல்கிறாங்க. அப்படி தட்டி விடும்போது எது முதலில் வருகிறதோ அதை அவர்கள் கர்த்தருடைய சித்தமாக எடுத்துக்கொண்டார்கள். அதாவது இட் இஸ் ஜஸ்ட் லைக் காஸ்டிங் லாட். என்னது இந்த தமிழில் என்ன சொல்லுவோம், அதை துண்டு குலுக்கி போட்டு எடுப்பாங்கல்ல, சீட்டு போடுதல், சீட்டு போடுதல், அந்த முறைக்கு ஒப்பானதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஊரீம் என்கிறது வந்தால் அதை நோ, அதாவது அந்த காரியத்திற்கு ஆண்டவர் நோ சொல்கிறார்னு அர்த்தம், அல்லது அதை சாபமானது என்று காட்டுகிறார் என்கிற அர்த்தம். தும்மீம் என்று வந்தால் அதை தேவன் எஸ் அங்கீகரித்திருக்கிறார் என்ற அர்த்தம், அல்லது பர்ஃபெக்டான கர்த்தருடைய வழிகாட்டுதல் என்று அர்த்தம் என்று சொல்கிறாங்க.
இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரிமும் தும்மியமும் எபிரேய எழுத்துக்களுடைய ஆரம்ப எழுத்தையும் கடைசி எழுத்தையும் குறிப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக இந்த 28ஆம் அதிகாரத்தில் 4வது அங்கியை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அங்கி என்றால் ஆசாரியன் அணிகின்றதான அந்த அங்கி. இந்த அங்கி குறித்து 28ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வசனத்தில் வருகிறது. ஆங்கிலத்தில் இதை ரோப் என்று சில மொழிபெயர்த்துள்ளார்கள். இது நீல நிற நூலினால் செய்யப்பட்டது. இது முழு சரீரத்தை மூடினது. இந்த முழு சரீரத்தை மூடினது ஏன் முக்கியம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு தகவலை நாம் அறிந்திருக்கிறோம். அது என்னவென்றால், இஸ்ரவேலரை தவிர அந்த காலத்தில் இருந்த அனைத்து மதங்களுடைய ஆசாரியர்களும் அவர்கள் தெய்வங்களுக்கு முன்பாக செல்லும்போது நிர்வாணமாக செல்வார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி வரக்கூடாது. அது மட்டுமல்ல, அரை துணி கூட வரக்கூடாது. தங்கள் சரீரம் முழுவதையும் மறைத்து கொண்டு வர வேண்டும். குறிப்பாக சொல்வதானால் இந்த முகமும் இந்த கை மட்டும்தான் தெரியும். எல்லா இடங்களும் மறைக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5வதாக பொன் பட்டம் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. கோல்டு பிளேட் 28ஆம் அதிகாரம் 36 மற்றும் 38ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டுள்ளது. இந்த கோல்டு பிளேட் என்பது வேறு என்னவென்றால், இந்த கோல்டு பிளேட்டில் ஒரு கோல்டு பிளேட்டை செய்து இந்த ஆசாரியனுடைய தலையில் இருக்கிற டர்பனில் அந்த பாகையில் முன்ன கட்டியிருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்கும் என்றால், கர்த்தருக்கு பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம் 36ஆம் வசனம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதில் எழுதியிருக்கும். அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமான பணியை அவன் செய்கின்றான் என்கிறதை அடையாளப்படுத்துவதும் இல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதாகவும் அது வருகின்றது. அடுத்ததாக 6வது என்னவென்றால், 28ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது உள்சட்டை, டியூனிக், ஆங்கிலத்திலே டியூனிக்னு சொல்கிறாங்க. பாகை, உள்சட்டைன்னா உள்ளே போடுறதான நம்ம போடுற பனியன் போன்ற அந்த அமைப்பு, அது டியூனிக்கு. பாகைன்னா வேறு உள்ள தலைப்பாகை, தொப்பி என்று சொல்லலாம் இன்றைய பேரில். அதை ஆங்கிலத்திலே சில மொழிபெயர்ப்பில் டர்பன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அடுத்தது இடைக்கச்சை, சில மொழிபெயர்ப்புகள் அதை SHASH என்று மொழிபெயர்த்துக்கிறார்கள். இந்த இடைக்கச்சை இவையெல்லாம் கட்டுவது கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கின்றான் என்பதை காட்டுவதாக இருக்கிறது. அடுத்தது 7வதாக உதவி ஆசாரியர்கள் அல்லது பிரதான ஆசாரியரை தவிர பிற ஆசாரியர்கள் அணிய வேண்டிய ஆடைகள் குறித்து 28ஆம் அதிகாரம் 40 முதல் 43 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அதிலே சல்லடங்கள் என்று பல்வேறு பொருட்கள், அதில் சணல் நூல், சணல் அங்கி, மார்க்கவசம், பொற்பட்டம் அவை குறித்து ஒரு சிறுமையான ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஆசாரியர்களும் இதை அணிவார்கள். ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர் முக்கியமாக அணிவது இந்த சணல் அங்கி, மார்க்கவசம், பொற்பட்டம். இதை பொற்பட்டம் எல்லாம் மற்ற ஆசாரியர்கள் கட்ட மாட்டாங்க. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அதை கட்டி கொண்டு கர்த்தருடைய பிரகாரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் செல்வது வழக்கம். இவனமாக ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த சில தகவல்களை நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். இப்போது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடிப்படை இருக்காயா? இது இப்படி இருந்தா தான் நாங்க டைபாலஜி எடுக்கலாம். புதிய பாட்டுல இருந்தா மட்டும்தான் எடுக்கலாம். அதாவது பல அறிஞர்கள் டைப்பாலஜி என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. முதலாவது நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டைப்பாலஜி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நீங்கள் சொன்ன மாதிரி தான் பழைய ஏற்பாடில் உள்ள நிகழ்வுக்கு அல்லது ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு மனிதர் அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் என்றே வைத்துக்கொள்ளலாம்.
அதற்கு இணையான ஒரு விளக்கத்தை புதிய ஏற்பாட்டிலே இயேசுவோ அப்போஸ்தலர்களோ வெளிப்படையாக சொல்லியிருப்பார்களானால் அதை மட்டும் டைப்பாலஜியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு நாமே எல்லாவற்றையும் டைப்பாக கொடுத்து விளக்கக்கூடாது என்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறார்கள்னா, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு துர்போதனை சபை இருக்கிறது. அது எந்த துர்போதனை சபை என்று எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை. அவர்கள் ஒரு புஸ்தகத்திலே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டதை படித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. நான் அந்த புஸ்தகத்தை படித்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே படித்தனால எனக்கு கரெக்டாக புஸ்தகத்துக்கு டைட்டிலும் ஞாபகம் இல்லை. அது ஒரு துர்போதனை குழு வெளியிட்டது தான். அந்த துர்போதனை குழுவினுடைய பெயர் எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் இங்கே இப்போது சொல்ல விரும்பவில்லை. தேவையான இடத்துல அதை நான் சொல்லுவேன். அந்த துர்போதனை குழு என்ன விளக்கியிருந்தார்கள் என்றால், அந்த விளக்கத்தை சொன்ன பின்பு அது தவறு என்பது புரியும். ஆகவே நாமும் மனம் போன போக்கில் அப்படி ஒப்பிடக்கூடாது என்பதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று. அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், முதலாவது ஏதேன் தோட்டத்தை குறித்து விளக்குகிறார்கள். ஏதேன் தோட்டத்தை குறித்து விளக்குவதாக இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரங்களெல்லாம் சிலுவையை குறிக்கின்றதாம். நல்லா புரிஞ்சுடுங்க. ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரங்களெல்லாம் சிலுவையை குறிக்கின்றதாம். அடுத்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த கற்களெல்லாம் விசுவாசிகளை குறிக்கிறதாம். அடுத்து அப்படின்னா ஒரு கேள்வி, ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரமெல்லாம் சிலுவையை குறிக்கிறது, ஏதேன் தோட்டத்தில் இருந்த கற்களெல்லாம் விசுவாசிகளை குறிக்கிறது, ஏதேன் தோட்டத்தில் செடி கொடி வள்ளிகள் எல்லாம் இருந்தனவே அது யாரை குறிக்கிறது? வள்ளின்னா என்ன தெரியுமா? உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலையே. கொடிகள் இப்படி, அதாவது முல்லைக்கொடி இருக்குல்லவா, அதெல்லாம் எதை குறிக்குது? ஸோ ஆக இப்படி ஒப்பிட்டு விளக்கினால் அது தவறான விளக்கத்தில் போய் முடிந்துவிடும். அதனால தான் சில அறிஞர்கள் சொல்வது, இந்த டைப்பாலஜியை நம்ம ஒரு அளவுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய் விடக்கூடாதுங்கிற கருத்து இருக்கிறது.